அன்பு மாணவர்களுக்கு இனிய வணக்கம். தொல்காப்பியம் சொல்லதிகாரத்தில் கடந்த வகுப்பு முடிய நாம் கிளவியாக்கம் தொடங்கி பெயரியல் முடிய உள்ள செய்திகளை பார்த்தோம். இன்றைய வகுப்பு தொடங்கி நாம் தொல்காப்பியம் சொல்லதிகாரத்தில் வினையியல் குறித்து பார்க்க இருக்கின்றோம். தொல்காப்பியர் சொல்லதிகாரத்தின் 6வது இயலாக வினையியலை அமைத்திருக்கின்றார். இந்த வினையியலில் தொல்காப்பியர் கூறக்கூடிய செய்திகள் என்ன என்று பார்த்தால், ஒன்று, வினைச்சொல்லின் பொது இயல்பு. 2, உயர்திணை வினை. 3, அஃறிணை வினை. 4, விரவு வினை. ஆக இந்த 4 செய்திகளை பற்றித்தான் தொல்காப்பியர் வினையியலில் விளக்குகின்றார். வினையியலில் முதலாவதாக தொல்காப்பியர் விளக்கக்கூடிய செய்தி வினைச்சொல்லின் பொது இயல்பு. அந்த வினைச்சொல்லினுடைய பொது இயல்பை தொல்காப்பியர் முதல் 4 நூற்பாக்களில் விளக்குகின்றார். அந்த நூற்பாக்கள் ஒன்று, வினை எனப்படுவது வேற்றுமை கொள்ளாது, நினையும் காலை காலமுடு தோன்றும் என்று முதல் நூற்பாவில் வினை எனப்படுவது யாது என்பதற்கு விளக்கம் தருகிறார். அடுத்ததாக, காலம் தாமே 3 என மொழிப என்று காலத்தை 3ஆக தொகுத்து சொல்கின்றார் நூற்பா எண் 2. அங்கனம் தொகுத்து சொல்கின்ற தொல்காப்பியர் அந்த காலத்தினுடைய வகைகளை நூற்பா எண் 3 விவரிக்கின்றார். 1, இறப்பின். 2, நிகழ்வின். 3, எதிர்வின் என்று அந்த காலத்தினுடைய வகைகளை 3ஆக பிரிக்கின்றார். அந்த நூற்பாதான் இறப்பின், நிகழ்வின், எதிர்வின் என்றா அம்முக்காலம் குறிப்பொடு கொள்ளும் மெய்நிலை உடைய தோன்றலாரே என்று குறிப்பிட்டார். இறப்பின், நிகழ்வின், எதிர்வின் என்றா அம்முக்காலமும் குறிப்பொடும் கொள்ளும் மெய்நிலை உடைய தோன்றலாரே. காலம் 3 எவை என்பதை 3வது நூற்பாவில் பட்டியலிடுகின்றார். அடுத்ததாக நூற்பா எண் 4 வினை சொற்களை திணையின் அடிப்படையில் 3ஆக தொகுத்து சொல்லி அந்த 3 எவை என்பதை விளக்குகிறார். அந்த நூற்பா எண் 4 தான் குறிப்பினும் வினையினும் நெறிப்பட தோன்றி காலமுடு வரும் வினை சொல் எல்லாம் வினைக்கு உரிமையும் அகரிணைக்கு உரிமையும், உயர்திணைக்கு உரிமையும் அகரிணைக்கு உரிமையும், ஆயிரு திணைக்கும் ஓரன்ன உரிமையும் அம்மு உருவின தோன்றலாரே என்று
வினை சொற்களை திணையின் அடிப்படையில் தொல்காப்பியர் 3ஆக வகைப்படுத்துகின்றார். எப்படி வகைப்படுத்துகின்றார்? உயர்தனைக்கு உரிமையும் அகிரணைக்கு உரிமையும் ஆயுர்தனைக்கும் ஓரன்ன உரிமையும் உருவின தோன்றலாரே என திணையின் அடிப்படையில் வினை சொற்களை 3ஆக பகுத்து சொல்கின்றார் நூற்பாயன் 4. இப்படியாக தொல்காப்பியர் நூற்பாயன் 1 நூற்பாயன் 4 வினை சொற்களுடைய பொது இயல்புகளை விளக்குகின்றார். இந்த வினை சொற்களுடைய பொது இயல்புகளை எப்படி விளக்குகின்றார்? நம்ம ஒவ்வொரு நூற்பாவாக பார்க்கலாம். சேனாவரையர் வினையியல்ல முதல் நூற்பா, வினை எனப்படுவது வேற்றுமை கொள்ளாது நினையுங்காலை காலமுழு தோன்றும் என்பதற்கு விளக்கம் எழுதுகின்ற பொழுது, இதன் பொருள் வினை என்று சொல்லப்படுவது வேற்றுமையோடு பொருந்தாது, ஆராயுங்கால் காலத்தோடு புலப்படும் என்றவாறு என்று எழுதுகின்றார். இதான் வினை சொல்லுக்கான அடிப்படை இலக்கணம். நாம் ஏற்கனவே வேற்றுமையியல்ல பெயருக்கான இலக்கணத்தை தொல்காப்பியர் எப்படி வரையறுத்து சொல்கிறார் என்பதை பார்த்தோம். பெயருக்கான இலக்கணத்தை தொல்காப்பியர் வகுத்து சொல்கின்ற பொழுது அந்த பெயர் சொல்லானது காலம் காட்டாது, தொழில்நிலை ஒட்டும் ஒன்றலங்கடையே என்று சொல்லியிருப்பார். என்ன செல்வகுமார் ஐயா, அந்த நூற்பா நினைவில் இருக்கா? இருக்குங்க ஐயா. சொல்லுங்க. பெயர்நிலை கிளவி காலம் தோன்றா தொழில்நிலை ஒட்டும் ஒன்றலங்கடையே. நல்லதுப்பா. பெயர்நிலை கிளவி காலம் தோன்றா தொழில்நிலை ஒட்டும் ஒன்றலங்கடையே பெயர் சொல்லுக்கான இலக்கணம் என்பது அந்த நுட்பா. பெயர்நிலை கிளவி எது? பெயர்நிலை கிளவி காலம் தோன்றா, காலம் தோன்றாமல் காலத்தை காட்டாது வரக்கூடியது பெயர்நிலை கிளவி. அடுத்த வரியிலே சொல்றார் பார்த்து, தொழில்நிலை ஒட்டும் ஒன்றலங்கடையே வினையாளனையும் பெயர் என்ற ஒன்றை தவிர்த்து பிற பெயர்நிலை கிளவிகள் காலம் தோன்றா என்று அந்த பெயர் சொல்லுக்கான இலக்கணத்தை தொல்காப்பியர் வேற்றுமையியலில் விளக்கி சொன்னார். அது குறித்து நாம் வேற்றுமையியல் படிக்கின்ற பொழுது பார்த்தோம். இப்ப வினையியல்ல வினை சொல்லுக்கான இலக்கணத்தை சொல்ல வருகின்றார். வினை எனப்படுவது, வினை என்று சொல்லப்படுவது எது? வேற்றுமை கொள்ளாது. வினை என்று சொல்லப்படுவது அது வேற்றுமை கொள்ளாது. வேற்றுமை கொள்ளாதுன்னா என்ன? வேற்றுமை உருவுகளை ஏற்காது என்ற அர்த்தம். தொல்காப்பியர் வேற்றுமையியல்ல வேற்றுமை உருவுகளை குறித்து பேசுகின்ற பொழுது ஐ, ஒடு, கூ, இன், அது, கண் என்று சொல்லக்கூடிய அந்த 6 வேற்றுமை உருவுகளையும் 2ஆம் வேற்றுமை தொடங்கி 7ஆம் வேற்றுமை முடிய உள்ள அந்தந்த வேற்றுமைக்குரிய உருவுகளை இந்த வினை சொல்லானது ஏற்று வருவது இல்லை. அதுதான் வினைச்சொல்ல அடிப்படையான இலக்கணம். பெயருக்கு அடிப்படை இலக்கணம் என்ன? காலம் காட்டாது. வினைக்கு அடிப்படை இலக்கணம் என்ன? வேற்றுமை கொள்ளாது.
ஆக வினை எனப்படுவது வேற்றுமை கொள்ளாது. வினைச்சொல் என்று சொல்லப்படுவது அது வேற்றுமை உருவு ஏற்று வராது. நினையுங்காலை ஆராய்ந்து பார்க்கும் இடத்து காலமுடு தோன்றும். அது காலத்தை உணர்த்தும், காலம் காட்டும் இடைநிலையோடு தோன்றும் என்று சொல்றார். அப்ப வினைச்சொல்லினுடைய இலக்கணம் காலம் காட்டும் வேற்றுமை கொள்ளாது. இதைத்தான் தொல்காப்பியர் வினையியல்ல வினை எனப்படுவது என்பதற்கான விளக்கமாக சொல்கிறார். அவர் சொல்லக்கூடிய நூற்பாதான் வினை எனப்படுவது வேற்றுமை கொள்ளாது நினையுங்காலை காலமுடு தோன்றும். எடுத்துக்காட்டு சேனாவரையர் தரா இருப்பாங்க. உண்டான் கரியன் என வேற்றுமை கொள்ளாது காலமோடு தோன்றியவாறு கண்டுகொள்க என்கிறார். உண்டான் என்பது வினைச்சொல். ஏன் வினைச்சொல் சொல்றோம்? காலம் காட்டுகிறது. என்ன காலம் காட்டுகிறது? இறந்த காலத்தை காட்டுகிறது. இறந்த காலத்தை காட்டக்கூடிய அந்த இடைநிலை என்பது வெளிப்படையாக உண்டான் என்ற வினை சொல்லில் வந்துள்ளது. அப்ப இறந்த கால இடைநிலை எது? உன் இட்டு ஆண். அது இட்டு என்பதுதான் இறந்த கால இடைநிலை. சரிங்க சார். கரியன் ஒன்று கொடுத்திருக்காரு, அது என்ன? கரியன் என்பது வெளிப்படையாக காலம் காட்டாது, அது குறிப்பாக காலம் காட்டும். இப்போ உண்டான் என்பது தெரிநிலை வினை. ஏன் தெரிநிலை வினை என்று சொல்கின்றோம்? காலம் என்பது வெளிப்படையாக தெரிகிறது. கரியன் என்பது குறிப்பு வினை. காலம் என்பது குறிப்பின் வழியாக உணர்ந்து கொள்வது. இணையங்காலை காலம் கொடுத்தோம். குறிப்பின் வழியா தெரிஞ்சு, சில வெளிப்படையா தெரியும், சில குறிப்பின் வழியா தெரியும். பார்த்து எழுதுறாரு. உண்டான் கரியன் என வேற்றுமை கொள்ளாது காலமோடு தோன்றியவாறு கண்டுகொள்க என்று வினைச்சொல்லுக்கான இலக்கணத்திற்கு உரை எழுதுகின்ற பொழுது சேனாவரையர் இந்த இரண்டு எடுத்துக்காட்டையும் தருகிறார். நீ எழுதியிருப்பார் பார்த்து. நினையுங்காலை நீ சொன்னாரு. வினை சொல்லுள் வெளிப்பட காலம் விளக்காதனவும் உல அவையும் ஆராயுங்கால் காலமுடைய என்பதற்கு நினையுங்காலை என்றார். அவை இவை என்பது முன்னர் சூத்திரத்தால் பெறப்படும், அடுத்து வரக்கூடிய சூத்திரத்தால் பெறப்படும் என்று சொல்கிறார். ஆக தொல்காப்பியர் வினையியல்ல முதல் நூற்பாவில் வினை எனப்படுவது யாது என்பதற்கு விளக்கம் தருகின்ற பொழுது வேற்றுமை கொள்ளாது நினையுங்காலை காலமுடு தோன்றும் என்று சொல்கிறார். அந்த நினையுங்காலை என்பது ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது கரியன் என்ற குறிப்பு வினையும் காலம் உணர்த்தும் என்று சொல்றார். அந்த குறிப்பு வினை பற்றி பின்வருகின்ற நூற்பாக்களில் விளக்கமாக தொல்காப்பியர் சொல்ல வருகின்றார். அதை சேனாவரை தன்னுடைய உரையிலும் எழுதுகிறார். சேனாமரையர் மேலும் அந்த உரையில விளக்கம் எழுதுகின்ற பொழுது சொல்றார் பாருங்க. வேற்றுமை கொள்ளாது எண்ணாது
வேற்றுமை கொள்ளாது எண்ணாது காலமோடு தோன்றுமெனின் தொழிலை ஒட்டும் தொழில் பெயரும் வினை சொல்லாவான் செல்லுமாகலானும் காலமோடு தோன்றும் எண்ணாது வேற்றுமை கொள்ளாது எனின் இடைச்சொல் என்னும் இடைச்சொல்லும் வினைச்சொல் எனப்படுமாகலானும் அவ்விரு திறமும் நீக்குதற்கு வேற்றுமை கொள்ளாது காலமுடு தோன்றும் என்றார். சொல்றாரு பார்த்துக்கு இந்த விளக்கம். ஏன் வேற்றுமை கொள்ளாது காலமுடு தோன்றும் என்று சொன்னதனுடைய விளக்கத்தை சேனாவரையர் தொல்காப்பியருடைய அந்த எண்ண ஓட்டத்திற்கு, தொல்காப்பியருடைய சிந்தனை ஓட்டத்திற்கு உள்நுழைந்து விளக்கம் சொல்வதற்கு முயற்சி செய்கிறார். வேற்றுமை கொள்ளாது என்று சொல்லாமல் காலமோடு தோன்றுமெனின் என்று சொல்வதனுடைய காரணம் என்ன? தொழில்களை ஒட்டும் தொழில் பெயரும் வினை சொல்லாவான். அந்த வினையாளன் பெயரும் வினை சொல்லாக கருதப்படுமே. செல்லுமாகலானும் காலமோடு தோன்றும் எண்ணாது வேற்றுமை கொள்ளாது எனின் இடைச்சொல் எனும் வினைச்சொல் எனப்படுமாகலானும். அந்த இடைச்சொல்லு வினைச்சொல்லாக கருதப்படும் என்பதாலும் அவ்விரு திறமும் நீக்குவதற்கு வேற்றுமை கொள்ளாது காலமோடு தோன்றும் என்று தொல்காப்பியருடைய நூற்பாவிற்கு மிக நுட்பமாக, மிக நுணுக்கமாக சேனாவரையர் அவர்கள் விளக்கம் தருகின்றார். நல்லது. ஆக தொல்காப்பியர் வினையியலில் வினை எனப்படுவது யாது என்பதற்கு விளக்கம் தருகின்ற பொழுது வினைச்சொல்லுடைய அடிப்படை இலக்கணம் வேற்றுமை கொள்ளாது நினையுங்காலை காலமோடு தோன்றும் என்று சொல்கிறார். ஆக வினைச்சொல் என்று சொல்லப்படுவது வேற்றுமை உருவுகளை ஏற்காது. அவ்வினை சொற்கள் காலம் உணர்த்தும் என்று சொல்கின்றார். சரி, காலம் உணர்த்தும் சொல்லிட்டார் இல்லையா? இந்த காலம் உணர்த்தும் என்று சொல்லக்கூடிய தொல்காப்பியர் அடுத்த இரண்டாவது நூற்பாவில் காலம் தாமே மூன்றென மொழிப என்று சொல்கின்றார். காலம் அதனுடைய தொகை எத்தனை? 3. இரண்டாவது நூற்பாவில் சொல்றார். பார்த்து காலம் தாமே மூன்றென மொழிப. இப்ப காலத்தினுடைய தொகையை 3ஆக சொல்கின்ற தொல்காப்பியர் சொல்ற நுட்பா சொல்கின்ற பொழுது மொழிப என்று சொல்கின்றார். கூறுவர், சொல்லுவர், மொழிவர். காலம் 3 என்று சொல்லுவர், கூறுவர், மொழிவர். அவருக்கு முன்னமே காலத்தினுடைய தொகை 3ஆக பகுக்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில தொல்காப்பியர் என்ன சொல்றாரு? மொழிவ என்று சொல்கின்றார். இந்த காலத்தை 3ஆக தொகுத்து சொல்வது என்பது என் காலத்து வழக்கு அல்ல. எனக்கு முன்னோர்கள், என்னுடைய முன்னைய இலக்கண ஆசிரியர்கள் சொல்லி வைத்த காலத்தினுடைய தொகை 3 என்று நூற்பாவில் சொல்கின்ற பொழுது காலம் தாமே 3 என மொழிப என்று சொல்கின்றார். சரி, 3ஆக தொகுத்து சொல்லிய காலத்தினுடைய வகைகள் எவை என்பதை தொல்காப்பியர் நூற்பாயன் 3இல் விளக்குகிறார். சேனாவரையர் காலம் தாமே 3 என மொழிப என்பதற்கு விளக்கம் தருகின்ற பொழுது எழுதுகிறார் பாருங்க.
மேல் தோற்றுவாய் செய்யப்பட்ட காலம் 3 என்று சொல்லுவர் புலவர் என்றவாறு. மேல் தோற்றுவாய் செய்யப்பட்ட காலம் முதல் நூற்பால் சொல்லியிருக்காரு. காலமோடு தோன்றும் என்று சொன்னார் இல்லையா, அதைத்தான் சேனாவரையர் உரை எழுதுகின்றோடு எழுதுகிறார். காலம் தாமே மூன்றென மொழிபெயர் என்ற நூற்பாவிற்கு விளக்கம் எழுதுகின்ற பொழுது இதன் பொருள் மேல் தோற்றுவாய் காலமோடு தோன்றும் என்று தோற்றுவாய் செய்யப்பட்ட காலம் 3 என்று சொல்லுவர் புலவர். அந்த காலத்துடைய தொகை எத்தனை 3 என்று சொல்லுவர் புலவர். அதைத்தான் நூற்பாயின்ல 2ல சொல்றாரு, காலம் தாமே மூன்றென மொழிபெயர். அப்ப அருமையா சேனாவரையர் விளக்கம் கொடுப்பார். காலம் தாமே மூன்றென மொழிபெயர். இந்த தாம் என்பதற்கு விளக்கம் தருகின்ற பொழுது சேனாவரையர் தாம் என்பது கட்டுரை சுவைபட நின்றது. சரி, காலம் அதனுடைய தொகை 3 என்று சொல்லுவர் என்று சொல்கின்ற தொல்காப்பியர் தொகையினுடைய வகைகள் என்ன என்ன என்பதை நூற்பாயின் 3ல் விளக்குகிறார். அந்த நூற்பாதான் இறப்பின் நிகழ்வின் எதிர்வின் என்றார் அம்முக்காலமும் குறிப்பொடும் கொள்ளும் குறிப்பொடு கொள்ளும் மெய்நிலை உடைய தோன்றலாறு என்று சொல்கின்றார். காலத்தின் தொகை 3, அதனுடைய வகை எவை? இறப்பின் நிகழ்வின் எதிர்வின் என்றார் அம்முக்காலமும் குறிப்பொடும் கொள்ளும் மெய்நிலை உடைய தோன்றலாறு என்று தொல்காப்பியர் அதனுடைய வகைகளை விளக்குகிறார். அதனுடைய வகைகள் 3 எவை? இறப்பு, நிகழ்வு, எதிர்வு என்று சொல்லக்கூடிய அம்முக்காலமும், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று சொல்லக்கூடிய அம்முக்காலமும் அந்த முக்காலமும் குறிப்பொடும் கொள்ளும் அப்படின்றார். குறிப்பொடும் கொள்ளும் என்ன அர்த்தம்னா, அந்த என்பது எச்சோமையாக வருகிறது. இறப்பு, நிகழ்வு, எதிர்வு என்று சொல்லக்கூடிய முக்காலமும் உணர்த்தக்கூடிய வினை சொல் காலத்தை வெளிப்படையாக உணர்த்தும், தெரிநிலையாக உணர்த்தும். அது மட்டும் இல்லாமல் குறிப்பொடும் கொள்ளும், அது குறிப்பொடும் கொள்ளும் என்ற என்பதற்குள்ள இருக்கக்கூடிய பொருள் என்னட்டா, இறப்பு, நிகழ்வு, எதிர்வு என்று சொல்லக்கூடிய முக்கால உணர்த்தக்கூடிய வினை சொல் தெரிநிலையாக தன் காலத்தை உணர்த்தும், வெளிப்படையாக தன் காலத்தை உணர்த்தும். அதோடு மட்டுமல்லாமல் குறிப்பாகவும் அம்முக்காலமும் தன் காலத்தை உணர்த்தும் என்று விளக்கம் தருகின்றார் தொல்காப்பியர் நூற்பாயின் 3ல். காலம் 3 வகை எவை? அவை காலத்தை வெளிப்படையாக உணர்த்தும், குறிப்பாக உணர்த்தும் என்று சொல்றார். பார்த்து இந்த நூற்பாவிற்கு சேனாவரையர் விளக்கம் எழுதுகின்ற பொழுது சேனாவருடைய உரை மரபுல சில கலை சொற்களுக்கு சேனாவரையர் விளக்கம் கொடுப்பார். பார்த்து இலக்கண கலை சொற்கள். அது மாதிரி இந்த நூற்பாவில வரக்கூடிய கலை சொற்களான இறப்பு, நிகழ்வு, எதிர்வு என்று சொல்லக்கூடிய
மூன்று இலக்கண கலை சொற்களுக்கு என்ன விளக்கம் தருகிறார் சேனாவரையர்? அருமையான விளக்கம். இறப்புனா என்ன, நிகழ்வுனா என்ன, எதிர்வினா என்ன என்பதற்கான அழகான ஒரு விளக்கம் கொடுப்பார். மூன்று இலக்கண கலை சொல்லு என்ன சொல்றாரு சேனாவரையருக்கான விளக்கம். சரி, முதல்ல நம்ம அந்த நூற்பாவிற்கு சேனாவர் தரக்கூடிய பொருள் என்னன்னு பார்க்கலாம். இறப்பின் நிகழ்வின் எதிர்வின் என்ற அமுக்காலமும் குறிப்பொடும் கொள்ளும் மெய்நிலை உடைய தோன்றலாரே. இதன் பொருள், இறப்பும் நிகழ்வும் எதிர்வும் என்று சொல்லப்படும் அம்மூன்று காலமும் குறிப்பு வினையொடும் பொருந்தும். மெய்நிலைமையை உடைய வினை சொல்லானவை தோன்று நெறிக்கண் என்றவாறு என்று விளக்கம் எழுதிட்டு அந்த நூற்பாவில் இருக்கக்கூடிய மூன்று இலக்கண கலை சொற்களுக்கு விளக்கம் தருகின்றார். பின்னாடி தன்னுடைய உரை விளக்கத்தை என்ன விளக்கம் தருகின்றார் பாருங்க. இறப்பாவது தொழிலது கழிவு. இறப்பு என்ற சொல்லுக்கான விளக்கம் தொழிலது கழிவு. இவ்வளவு அழகா அந்த சொற்களை இது மாதிரி நம்ம பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம இறப்புனா அது செயல் முடிஞ்சு போச்சு சார், முடிஞ்சு போனதான் இல்லைன்னு சொல்லுவாங்க. அவர் இப்ப விளக்கம் வரும். தொழிலது கழிவு. நிகழ்வாவது தொழில் தொடங்கப்பட்டு முற்று பெறாத நிலைமை. நிகழ்வு என்பதற்கு இவ்வளவு அழகா ஒரு விளக்கம். தொழில் தொடங்கப்பட்டு முற்று பெறாத நிலைமை என்று சொல்கின்றார். எதிர்வாவது தொழில் பிறவாமை என்று விளக்கம் தருகின்றார். சொல்லிட்டு அடுத்து உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் பார்த்துங்க. தொழில்னா என்ன? அதற்கு சேனாவர் விளக்கம் கொடுக்கிறாரு. தொழிலாவது பொருளினது புடைப்பெயர்ச்சி. ரொம்ப அருமையா கொடுத்திருப்பாரு. மற்ற விளக்கங்களை பாருங்க. அப்ப இறப்புனா என்ன, நிகழ்வுனா என்ன, எதிர்வினா என்ன, இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்பதை தொல்காப்பியர் தனது நூற்பாவில் என்ன கலை சொல்லாலை பயன்படுத்துகிறார் என்றால் இறப்பு, நிகழ்வு, எதிர்வு. அதற்கு சேனாவரையர் என்ன விளக்கம் தருகின்றார்? இறப்பாவது தொழிலது கழிவு. எடுத்துக்காட்டு உண்டான். உண்ணுதல் என்ற தொழில் முற்று பெற்ற நிலை, தொழிலது கழிவு. உண்டான், சென்றான், படித்தான், ஓடினான், எழுதினான், வாசித்தான், எல்லாமே வினைச்சொல் தான். காலத்தை வெளிப்படையாக காட்டக்கூடிய வினைச்சொல்கள். இப்ப நான் சொன்ன எடுத்துக்காட்டுகள்லாம் ஆண்பாலுக்குரியது. நீ பெண்பாலுக்கு வைத்துக் கொள்ளலாம், பலர்பாலுக்கு வைத்துக் கொள்ளலாம். அகரணை ஒன்றன்பாலுக்கும் வைத்துக் கொள்ளலாம், அகரணை பலவெண்பாலுக்கும் சான்றுவை எடுத்துக் கொள்ளலாம். உண்டது அகரணையில. அதே சமயத்துல மூன்று காலத்துக்கு உண்டது இறந்த காலம், உண்கின்றது நிகழ்காலம். நிகழ்வாவது தொழில் தொடங்கப்பட்டு முற்று பெறாத நிலைமை. உண்கின்றது, உண்கின்றன, உண்கின்றான், உண்கின்றாள், உண்கின்றார். தொழில் தொடங்கப்பட்டு முற்று பெறாத நிலைமை, அதான் நிகழ்வு. சேனா அவர் என்ன எடுத்துக்காட்டு கொடுத்திருப்பார்னா உண்ணான் நின்றான். இந்த இடத்துல ஆண் இன்று என்பது நிகழ்காலத்தை உணர்த்தக்கூடிய இடைநிலை. முன்பெல்லாம் நிகழ்காலத்தை உணர்த்தக்கூடிய இடைநிலையில ஆண் இன்று என்பது பயன்படுத்தப்பட்டது.
நாம நினைக்கிறோம் உண்கின்றான், உண்கின்றாள், உண்கின்றார், உண்கின்றது, உண்கின்றன என்றுதான் தற்கால வழக்குல பயன்படுத்திட்டு இருக்கோம். உரையாசிரியருடைய வழக்குல, உரையாசிரியருடைய எடுத்துக்காட்டுகள்ல இந்த ஆணின்று என்பதை நிகழ்காலத்துல நீங்க பார்க்கலாம். அடுத்து எதிர்வாவது, தொழில் பிறவாமை. எடுத்துக்காட்டு உண்பான், உண்பாள், உண்பார். அகரணிக்கு அதே மாதிரிதான் வரும் பார்த்து. பின்னாடி நம்ம அந்த வினையில் படிக்கணும்னு பார்க்கலாம். எதிர்காலத்துல அகரணிக்கு வருகின்ற பொழுது எப்படி வருகிறது சொல்லக்கூடியது. ஆக காலம்தாமே மூன்றென மொழிப இறப்பின் நிகழ்வின் எதிர்வின் என்றா அம்முக்காலம் குறிப்பொடும் கொள்ளும் மெய்நிலை உடைய தோன்றலாரே. காலம் மூன்று என்று சொல்லுவர். அவை இறப்பு, நிகழ்வு, எதிர்ப்பு. இறப்பு என்று சொல்லக்கூடிய அந்த கலை சொல்லுக்கு சேனாவரையர் தருகின்ற விளக்கம் தொழிலது கழிவு. எடுத்துக்காட்டு உண்டான். நிகழ்வு என்பதற்கு சேனாவரையர் தருகின்ற விளக்கம் தொழில் தொடங்கப்பட்டு முற்றுப்பெறாத நிலைமை. எடுத்துக்காட்டு உண்ணான் என்றான். தற்காலத்துல உண்ணுகின்றான் என்ற அர்த்தம். எதிர்வாவது தொழில் பிறவாமை. உண்பான், உண்பாள், உண்பார், உண்பான், தின்பான், நடப்பான், ஓடுவான், எழுதுவான். இவை எல்லாமே எதிர்காலத்தை உணர்த்தக்கூடிய வினை சொற்கள். அடுத்தது எழுதுறாரு பாருங்க அவருடைய உரையில கீழே. வினை குறிப்பு காலமுடு தோன்றுங்கால். வினை குறிப்பு காலமுடு தோன்றுங்கால். முதல் நூற்பாவிலே தொல்காப்பியர் சொல்லிட்டார். என்ன சொல்லியிருக்காரு? நினையுங்காலே காலமுடு தோன்றும். சேனாவரையர் உரை எழுதுகின்ற பொழுது எழுதுறாரு பார்த்துங்க. உங்களுக்கு சொன்னேன், வினை சொல்லுள் வெளிப்பட காலம் விளக்காதனவும் உல அவையும் ஆராயுங்கால் காலமுடைய என்றற்கு நினையுங்கால என்றார். சில வினை சொற்கள் வெளிப்படையாக காலத்தை உணர்த்தாது. சில வினை சொற்கள் வெளிப்படையாக காலத்தை உணர்த்தும். ஆக வெளிப்படையாக காலம் உணர்த்தினால் அது தெரிநிலை வினை. குறிப்பின் வழி காலத்தை உணர்த்தினால் அது குறிப்பு வினை. அதை பற்றி தான் இங்க விளக்கம் கொடுக்கிறார். இந்த இறப்பின் நிகழ்வின் எதிர்வின் என்ற அமுக்காலமும் குறிப்பொடும் கொள்ளும்றார்ல, அதுக்குதான் கீழே சேனாவரை விளக்கம் கொடுக்கிறார். வினை குறிப்பு காலமோடு தோன்றுங்கால், இங்க வினை குறிப்பு என்றாலும் குறிப்பு வினை என்றாலும் ஒன்றுதான். இந்த வினை குறிப்பு அல்லது குறிப்பு வினை காலமோடு தோன்றும் பொழுது பண்டு கரியன், இது பொழுது கரியன் என இறந்த காலமும். பண்டு கரியன், இது பொழுது கரியன் என்ற இரண்டு தொடர் எடுத்துக்காட்டி என இறந்த காலமும் நிகழ்காலமும் முறையானை பற்றி வருதலும் நாளை கரியனாம் என எதிர்காலத்து ஆக்கமுடு வருதலும் அறிக. மிக தெளிவா வழக்கம் சொல்லிட்டார் சேனாவரையர். மூன்று தொடரிடத்திலும் கரியன் என்ற சொல் வருகிறது. பண்டு கரியன், இது பொழுது கரியன், நாளை கரியன். மூன்று தொடரில் கரியன் என்ற சொல் ஒரே மாதிரி. இந்த கரியன் என்று சொல்லக்கூடிய சொல் காலத்தை வெளிப்படையாக உணர்த்தவில்லை.
அது குறிப்பின் வழியாக உணர்த்துகிறது என்ன காலம் என்பதை. இது இறந்த காலமா, நிகழ்காலமா, அல்லது எதிர்காலமா என்பதை குறிப்பின் வழியாக உணர்த்துகிறது. என்ன குறிப்பின் வழியாக? பண்டு காடு மண், பண்டு என்ற குறிப்பின் வழியாக. பண்டு கரியன், மன்னிக்கணும், பண்டு கரியன், பண்டு என்ற குறிப்பின் வழியாக கரியன் என்பது என்ன காலம் உணர்த்துவதாக குறிப்பிடுகின்றார்? இறந்த காலம். முந்து கரியன் பண்டு. இது பொழுது கரியன், இது பொழுது இப்பொழுது கரியன். அப்ப இப்பொழுது கரியன்னா நிகழ்காலம். இந்த இடத்துல கரியன் என்ற சொல் நிகழ்காலத்தை உணர்த்தக்கூடிய குறிப்பு வினைமுற்று. அப்ப இது பொழுது என்ற குறிப்பின் வழியாக கரியன் என்ற அந்த சொல் என்ன காலம் உணர்த்துகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. என்ன காலம்? நிகழ்காலம் என்பது. அதே மாதிரிதான் நாளை கரியன், என எதிர்காலத்து ஆக்கமோடு வருதலும் பின்னாடி நடக்க போறது. அப்ப நாளை என்ற குறிப்பின் வழி கரியன் என்ற அந்த வினை, குறிப்பு வினை, அந்த குறிப்பு வினை என்ன காலத்திற்குரியது? எதிர்காலத்திற்குரியது. எதன் வழியாக தெரிந்து கொள்கிறோம்? நாளை என்ற குறிப்பின் வழியாக. ஆக இறப்பின் நிகழ்வின் எதிர்வின் என்ற அம்முக்காலம் குறிப்போடும் கொள்ளும் மெய்நிலை உடைய தோன்றலாரே என்ற நூற்பாவில காலத்தின் வகைகள் 3. அவை இறப்பு, நிகழ்வு, எதிர்வு. இந்த முக்காலமும் வெளிப்படையாக வரும், குறிப்பாக வரும். வெளிப்படையாக வருவதை பற்றி என்னது நமக்கு சிக்கல் இல்லை. பார்த்தான் என்று சொன்னோம்னா அது இறந்த காலம். பார்க்கிறான் என்று சொன்னா அது நிகழ்காலம். பார்ப்பான் என்று சொன்னா அது எதிர்காலம். ஏன்னா காலத்தை உணர்த்தக்கூடிய இடைநிலை வெளிப்படையாக அந்த வினைச்சொல் இடத்துல இருக்கிறதுனால நம்ம காலத்தை பற்றி நமக்கு அங்கு சிக்கல் இல்லை. சில வினை சொற்கள் குறிப்பொடும் காலம் உணர்த்தும். அந்த குறிப்பொடும் காலம் உணர்த்தும் என்பதற்குத்தான் சேனாவரை விளக்கம் தருகின்ற பொழுது தன்னுடைய உரையில 3 எடுத்துக்காட்டுகளை குறிப்பிடுகின்றார். பண்டு கரியன், இது பொழுது கரியன், நாளை கரியன். இப்ப பண்டு என்ற குறிப்பின் வழியாக கரியன் என்பது இறந்த காலம் என்பதையும், இது பொழுது கரியன் என்ற தொடரிடத்துல இது பொழுது என்ற குறிப்பின் வழி கரியன் என்ற வினை நிகழ்காலம் என்பதையும், நாளை கரியனாம் என்ற தொடரிடத்துல நாளை என்ற குறிப்பின் வழி கரியன் என்பது எதிர்காலம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய உரை விளக்கத்தில் சேனாவரை அவர்கள் விளக்கிச் செல்கின்றார்கள். அடுத்து என்ன சொல்றாருன்னா, நூற்பாயின் 4 இப்படியாக குறிப்பின் வழியாகவும் தெரிநிலை வழியாகவும் வேற்றுமை கொள்ளாது காலம் உணர்த்தக்கூடிய வினை சொல் திணையின் அடிப்படையில் 3 வகைப்படும் என்று சொல்கின்றார். அவை உயர்திணை வினை, அகிரிணை வினை, விரவு வினை என்று தொல்காப்பியர் பகுத்து பேசுகின்றார் நூற்பாயின் 4. அதை எப்படி நூற்பாவில் விளக்குகின்றார் தொல்காப்பியர்? குறிப்பினும் வினையினும் நெறிப்பட தோன்றி காலமுடு வரும் வினை சொல் எல்லாம். முதல் நூற்பாவிலிருந்து 3ஆம் நூற்பாவுடைய குறிப்பின் வழியாகவும் தெரிநிலை வழியாகவும் தோன்றக்கூடிய
காலம் உணர்த்தும் வினை சொற்கள் என்பன எவை என்பதை பார்த்தோம். வினைச்சொல் அடிப்படை இலக்கணம் என்னது? வேற்றுமை கொள்ளாது நினையுங்காலை காலமுடன் தோன்றும். காலம் எத்தனை? 3. அவை என்ன? இறப்பு, நிகழ்வு, எதிர்ப்பு. அந்த முக்காலமும் வெளிப்படையா வருமா, குறிப்பா வருமா? வெளிப்படையாகவும் வரும், குறிப்பாக வரும். ஆக வெளிப்படையாகவும் குறிப்பா வரக்கூடிய முக்காலம் உணர்த்தக்கூடிய வினை சொற்களை திணையின் அடிப்படையில் நாம் எத்தனை வகையாக பாகுபடுத்தலாம்? 3ஆக பாகுபடுத்தலாம். அவை எவை? உயர்திணை வினை, அகிரிணை வினை, விரவு வினை என்பன. இதான் வினை சொற்களுடைய பொது இயல்பு என்று சொல்லக்கூடிய. அப்ப அது விரவு வினை, அகிரிணை வினை, உயர்திணை வினை என்ற வினை சொற்களை திணையின் அடிப்படையில் தொல்காப்பியர் பாகுபடுத்த சொல்லக்கூடிய நூற்பா 4 எப்படி சொல்றாரு? குறிப்பினும் வினையினும், இந்த இடத்துல வினையினும் என்பது தெரிநிலை வினை குறிப்பது. நெறிப்பட தோன்றி காலமொடு வரும் வினை சொல் எல்லாம் குறிப்பின் வழியாகவும் தென்னிலை வழியாகவும் காலம் உணர்த்தி வரும் வினைச்சொல் எல்லாம் உயர்திணைக்கு உரிமையும் அகிரிணைக்கு உரிமையும் ஆயிரதிணைக்கும் ஓரன்ன உரிமையும். உயர்திணைக்கு உரிமையுடைய வினை உயர்திணை வினை, அகிரிணைக்கு உரிமையுடைய வினை அகிரிணை வினை, ஆயிரதிணைக்கு ஓரன்ன உரிமையுடைய வினை விரவு வினை அல்லது பொது வினை. அம்மூருவின் தோன்றலாரே என்று விளக்குகிறார். இந்த திணையின் அடிப்படையில் தொல்காப்பியர் வினை சொற்களை பகுத்து கொண்டு உயர்திணை வினை, அகிரிணை வினை, விரவு வினை என பகுத்து கொண்டு அது பற்றிதான் மிக விரிவாக நூற்பாயின் 5 தொடங்கி விளக்கி செல்கின்றார். இந்த நூற்பாயின் 4 சேனாவரைய தரக்கூடிய விளக்கம் என்ன? குறிப்பினும் வினையினும் நெறிப்பட தோன்றி காலமுடு வரும் வினை சொல் எல்லாம் உயர்திணைக்கு உரிமையும் அகிரிணைக்கு உரிமையும் ஆயிரதிணைக்கும் ஓரன்ன உரிமையும் அம்மு உருவின தோன்றலாரே. பொது வகையால் கூறிய வினை சொல்லை முதல் 4 நூற்பாக்கள்ல வினை சொற்களுடைய பொது இயல்புகளை விளக்கி சொல்லிய தொல்காப்பியர் சிறப்பு வகையால் உணர்த்திய எடுத்துக்கொண்டார். சிறப்பு வகையால வினை சொற்களை உயர்திணை வினை என்றும் அகிரிணை வினை என்றும் விரைவு வினை என்றும் பகுத்து சொல்கின்றார் இந்த நூற்பாக்கம். அதன சிறப்பு வகையால திணை வகையால வினை சொற்களை பகுத்து பேசுகின்றார். உயர்திணை வினை, அகிரிணை வினை, விரவு வினை என்று. உதாரணம் தருகின்ற பொழுது எழுதுறார். உதாரணம்: உண்டான், கரியன், சென்றது, செய்யது, வந்தனை, வெளியை. நம்ம இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இன்றைய வழக்கின் அடிப்படையில் சொல்வதாக இருந்தால், உயர்திணை வினை, உயர்திணை வினையில தெரிநிலை வினை. தெரிநிலை வினை என்ன சொல்லியிருக்கேன்? காலத்தை வெளிப்படையா காட்டக்கூடிய வினை சொற்கள். உண்டான், ஓடினான், பாடினான், ஆடினான், நடந்தான், குதித்தான், எழுதினான், பேசினான். இவை எல்லாமே உயர்திணை வினை, தெரிநிலை வினை. அதே உயர்திணை வினையில குறிப்பு வினை கரியன், செய்யன், என்று சொல்லக்கூடியது குறிப்பு வினை. பண்டு கரியன், இது பொழுது கரியன், பண்டு கரியது, அது அகிரிணை வினையில போயிடும். இது அப்படியே நீ மாத்திக்கிற வேண்டியது.
இப்ப உண்டான் தின்றான் நடந்தான் பார்த்தான், உண்டால் சென்றால் பார்த்தால் நடந்தால் ஆண்பால் பெண்பாலுக்கு மாத்திக்கலாம், பலர் வாழ்க்கும் வச்சுக்கலாம், ஆணையும் பெண்ணையும் சேர்க்கிற மாதிரி. அப்ப உண்டான் என்பது உயர்திணை வினை, தெர்நிலை வினை. கரியன் என்பது உயர்திணை வினை, குறிப்பு வினை. அங்க உயர்திணை திணை அடிப்படையில் வச்சாச்சு. அடுத்து இரண்டாவது பாருங்க. சென்றது என்பது அகிரணை வினை, தெர்நிலை வினை. செய்யது என்பது அகிரணை வினை, குறிப்பு வினை. பொது வினைக்கு, அதாவது விரவு வினைக்கு, தொல்காப்பியர் சொல்லக்கூடிய அந்த பொது வினை விரவு வினைக்கு சேனாவரை தருகின்ற எடுத்துக்காட்டு வந்தனை வெளியை என்று சொல்றார். அது பின்னாடி வரக்கூடிய அந்த விரவு வினையை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். இருந்தாலும் நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன், இன்றைய வழக்கில் இருக்கிற மாதிரி ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். இந்த வாழ்க என்று சொல்லுவோம், இது வியங்கோல் வினை. இந்த வாழ்க என்று சொல்லக்கூடியது உயர்தனைக்கு வரும், அகிரணைக்கு வரும். விரவு வினை அது. வாழ்க, வாழிய, வாழியர் என்று சொல்லக்கூடியது. குறிப்பாக இந்த வாழ்க என்று சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா, அவன் வாழ்கன்னு சொல்லுவோம், அது வாழ்க. இப்ப வாழ்க என்ற அந்த வினை அவன் வாழ்க்கை என்று வருகின்ற பொழுது உயர்தனைக்கு உரிமை உடையதாக வருகிறது, அது வாழ்க்கை என்று வருகின்ற பொழுது அகிரணைக்கு உரிமை உடையதாக வருகிறது. இப்ப இது மாதிரி வரக்கூடியதான் சொல்றாரு விரவு வினை. இப்ப வந்தனைன்னு ஒண்ணு கொடுத்திருப்பாரு. இந்த வந்தனை என்று சொல்லக்கூடியதுல விரவு வினை, அதாவது பொது வினை. இந்த பொது வினை தெர்நிலை வினை. வந்தனை இறந்த காலம். இங்க வந்தனை என்பது இருக்கக்கூடிய ஈட்டில் ஐ என்பது வேற்றுமை உருவ அல்ல, அது முன்னிலை வினை முற்று விகுதி. நீ வந்தனை உயர்தனைக்கும் சொல்லலாம், அகிரணைக்கும் சொல்லலாம். வந்தனை என்று சொல்லக்கூடிய, நான் ஒரு திரைப்பட பாடல் கூட சொல்லியிருப்பேன். மலர்கள் கேட்டேன் வனமே தந்தனை, தண்ணீர் கேட்டேன் அமிழ்து தந்தனைன்னு ஏதோ ஒரு அந்த பாடல் வரியில. இந்த வனமே கேட்டது, மலர்கள் கேட்டேன் வனமே தந்தனை. தந்தனை என்பது இந்த இடத்துல விரவு வினைதான். தந்தனை என்பது தந்தாய் என்ற அர்த்தம். வந்தனையும் வந்தாய். உயர்தனைக்கு உரிமை உடையதாகவும் அகிரணைக்கு உரிமை உடையதாக வரக்கூடிய விரவு வினை. அந்த வினை தெர்நிலை வினையாக இருக்கிறது. என்ன தெர்நிலை வினை? இறந்த காலத்தை உணர்த்தக்கூடிய தெர்நிலை வினையாக இருக்கிறது. இங்க வெளியே என்பது பொதுவினை, அதாவது விரவு வினை. இது காலத்தை குறிப்பாக உணர்த்தக்கூடிய வினை என்று சொல்கிறார். பார்த்து ஆக தொல்காப்பியர் வினை சொற்களுடைய இயல்புகளை குறித்து பேச வருகின்ற பொழுது என்னென்ன செய்திகளை வினை சொற்களுடைய இயல்புகளாக தொல்காப்பியர் பேசுகின்றார்? ஒன்று, வினைச்சொல் எனப்படுவது வேற்றுமை கொள்ளாது காலமுடு தோன்றும். காலம் 3 வகைப்படும். அவை இறப்பு, நிகழ்வு, எதிர்வு. அம்முக்காலம் பற்றி வரக்கூடிய வினைச்சொல் காலத்தை வெளிப்படையாக உணர்த்தும், குறிப்பாக உணர்த்தும் என்று சொல்கின்றார். அப்படி வெளிப்படையாக குறிப்பாக உணர்த்தக்கூடிய வினைச்சொல் எல்லாவற்றையும் திணையின் அடிப்படையில் 3ஆக பகுத்து கூறலாம். அவை ஒன்று, உயர்தனைக்கு உரிமை உடைய உயர்தனை வினை, அகிரணைக்கு உரிமை உடைய அகிரணை வினை, ஆயுர்தனைக்கும் ஓரன்ன உரிமை உடைய
விரவு வினை என்பன. இவை எல்லாமே ஒரு வினைச்சொல்லினுடைய பொது இயல்புகளாக தொல்காப்பியர் வினையியலில் விளக்கி கூறியுள்ளார். ஆக இந்த உயர்திணை வினை, அஃறிணை வினை, விரவு வினை பற்றி தான் வினையியல்ல பெரும்பான்மையாக விளக்கியுள்ளார். அந்த உயர்திணை வினைகள், அஃறிணை வினைகள், விரவு வினைகள் குறித்து தொல்காப்பியர் என்ன செய்திகளை, அதற்கான விளக்கத்தை, அதற்கான வரையறையை எப்படி நாம் கண்டறிவது என்பது குறித்து நூற்பாயின் 5 தொடங்கி வினையியலில் விளக்கிச் செல்கின்றார். அந்த உயர்திணை வினை, அஃறிணை வினை, விரவு வினை குறித்து அடுத்த வகுப்பில் நாம் பார்க்கலாம். இப்பொழுது இன்றைய வகுப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மாணவர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.